இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பே இல்ல. அவங்க ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க. 1, 2, 3ன்னு ஒரு இடம் வைக்கிறாங்க. அதுல கடைசி இடத்துல தான் நாம் தமிழர் கட்சி இருக்கு. விஜய்னால ராம் தமிழருக்கு பாதிப்பே இல்லையா? ஒருத்தர் பிளாட்ஃபாரத்தில் பெஞ்சில் உட்காந்துருக்காருன்னு வைங்க, உறுதியாக சொல்லலாம் அவர் பைக்கில் அடிபட்டு சாக மாட்டார்னு. ஏன்னா அவர் பைக்கே ஓட்டலையே. 10 பேர் பைக்கில் சரசரன்னு போகிறான், இவங்க எவனா போய் விழுந்து சாக போகிறான் பாருன்னு சொல்லுவானே தவிர, ஓரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கவனை சொல்லுவாங்க இல்லை பைக்கில் விழுந்து செத்துருவாருன்னு. போட்டியில் இருக்கவன் தான் பற்றி தான் சொல்ல முடியும். அது முடிஞ்சு போச்சு. அது ஆனால் 8% வாக்கு எடுத்திருக்காங்க. போனதில் தானே. அதில் 5% இந்த பக்கம் வந்துடும், விஜய் பக்கம் 4%. ஆனால் இதில் கருத்து கணிப்பில் நாம் தமிழருக்கு பாதிப்பே இல்லைன்னு அவங்க சொல்கிறது ஏதாவது அதை தான் பாதிப்பு. ரோட்டில் போனால் தானே பாதிப்பு இருக்க போகுது. ரோட்டில் போனால் தான் பஸ்ஸில் அடிபட்டுவானு பயம் இருக்கும். ஓரத்தில் உட்காந்துருக்கவனுக்கு என்ன பாதிப்பு இருக்குது? புரிசவன் நீங்கள் பாட்டுக்கு செவனேன்னு ஓரத்தில் பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் நடு ரோட்டை கிராஸ் பண்ணால் தான் லாரி அடிபட்டு சாவீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஓரத்தில் உட்காந்துருக்க பாவம் உட்காந்துட்டு போட்டுருந்தா பாதிப்பு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க.